அதிமுகவை உடைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சதுன்னு சொல்லி எதன் அடிப்படையில் சொல்லுங்க? என்ன ஆதாரம் இருக்கு சார்? நீங்க ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், வைகோ குறிப்பிட கூடாது. வைகோ என்கின்ற நபர் சார் அவரே சொன்னார். நான் இப்ப கேக்குறேன், ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, அவர் ஜெயிலுக்கு கொண்டு போனீங்க. அதிமுக சின்னம் வாங்குறதுக்காக அவர் லஞ்சம் கொடுத்தாரு சொல்லி சுகேஷ் சந்திரசேகர் மேல வழக்கு போட்டீங்க. இவரும் ஜெயில இருந்தாரு. இப்ப அவர் உத்தம புத்திரனா மோடி பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காரு. கேட்டீங்க, இருங்க இது பதில். இருங்க மணிகண்டன், நான் வரேன் ஒருத்தர வரேன். நீங்க பேசுங்க, செந்தில் பேசுங்க. தெளிவாக அதிமுக அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், இப்ப திமுகவினுடைய உட்கட்சி பூசலிலே மதிமுக வெளியே வந்து திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவித்தவர் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள். எதுக்கு கூட வச்சிருக்கீங்க? மிக கடுமையா விமர்சிச்சார். ஸ்டாலின் அவர்கள் குறித்தெல்லாம் விமர்சனம் செய்தவர் தான் வைகோ அவர்கள். நீங்க ஏன் கூட வச்சிருக்கீங்க? அரசியல் என்பது அந்தந்த காலகட்டங்களிலே தேர்தல்களில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆனால் பாஜக என்னைக்குமே அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கல. அப்படி நினைத்திருந்தால் எடப்பாடியார் அவர்கள் வலிமை இல்லாத இருந்த ஆரம்ப காலகட்டங்களிலே நிச்சயம் அதிமுகவை உடைத்திருக்க முடியும். இல்லைங்க, ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் பாஜகவுக்கு இல்லை, அது தேவையும் இல்லை. அதை தாண்டி இப்ப அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எங்க கொரோனா காலகட்டங்களிலே இந்திய நாட்டை, இந்தியாவினுடைய உயிரை நீங்க சிரிக்கிறது என்னன்னா, அந்த கொரோனா ஊசி போடாம இன்னைக்கு இந்த நாட்டுல எப்படி போட்டீங்க? அதாவது நீங்க விமர்சனம், இந்த மன்சூர் அலிகான் மாதிரியான ஆட்கள் இப்படிதான் விமர்சனம் பண்ணுவீங்க. நீங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான். நீங்க நீங்க அப்புறம் நீங்க அதை விமர்சனம் பண்ணுவீங்க. கொரோனா விமர்சனம் பண்ணுவீங்க. அந்த ஊசி போட்டதை, கொரோனா ஊசி போட்டதை விமர்சனம் பண்ணுவீங்க. சொல்லுங்க சார், உங்க நேரம் வரும்போது சொல்லுங்க சார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அப்ப அந்த மாதிரி கொரோனா காலகட்டங்களிலே இருந்து இந்த நாட்டு மக்களை, தமிழக மக்கள் உட்பட அத்தனை பேருடைய உயிரை காப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்த அரசாக மோடி அரசு இருந்தது. என்ன செஞ்சாருன்னு கேட்டாலும் அதுக்கு சொல்றேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையில உலகத்துல பல நாடுகள் குறிப்பிட்டு தான் சொல்றேன், குறிப்பிட்டு 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் கொரோனா என்கின்ற அந்த சூழ்நிலையில எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் எந்த விதமான வருமானமும் இல்லாத காலகட்டத்தில் சார் அதானி வளர்ச்சி அடைந்தார், அதானி அம்பானி காங்கிரஸ் ஆளு இல்லையா? அதானி கூட எதுக்கு திமுக இன்னைக்கு கூட்டு வச்சிருக்கு? அதானி பெரிய பெரிய பாண்டியன் இருங்க, ஒவ்வொருத்தரா நான் வரேன். இருங்க நான் வரேன். இருங்க, சுருக்கமா, நேரம் குறைவா இருக்கு. அதானியோட திமுக கூட்டு வைத்து இப்ப ஒப்பந்தம் போட்டுருக்கா இல்லையா? அப்ப அதானிய திமுக நீங்க அதை பத்தி சொல்லுங்க. திமுக கூட்டு வச்சு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க சும்மா போய் பேச கூடாது. இன்னொரு விஷயம் வரேன், நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க, நீங்க பேசணும் சொல்லுங்க சார். ரொம்ப பெரிய டாபிக் நமக்கு, தனியா பேசிக்கலாம். இந்த விஷயத்துக்கு நீங்க வாங்க. அது வந்து ஒண்ணேதான், இப்படி குறிக்கிறது என்பது நாகரிகம். சரி, நீங்க பேசுங்க, நேரம் குறைவா இருக்கு. பாஜக என்ன செஞ்சதுன்னு சொல்றதுக்கு நான் சொல்லிட்டு வரேன். நீங்க என்ன செஞ்சது இல்ல மறுங்க. அப்ப அந்த காலகட்டங்களிலே தமிழ்நாட்டுல தான் சொல்றேன், தமிழ்நாட்டு உட்பட தான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டுல தான் சொல்றேன். அரிசிகளை இன்னைக்கு ரேஷன் அரிசிகளை ரேஷனிலே கொடுக்கக்கூடியது மத்திய அரசினுடைய பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சேவையை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகின்றது. இப்படி இந்தியாவுல தான் தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவுக்கு செஞ்சாது தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. இந்தியா நலம் பெற்றாது தமிழ்நாடு தானே. இல்லங்க, அவங்க என்ன சொல்றாங்க, 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேல தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். வறுமையை ஒழிச்சிட்டீங்கன்னா எதுக்கு இந்தியாவில் இலவச ரேஷன் அரிசி கொடுக்குறேன்? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்லுங்க. இலவச ரேஷன் அரிசிகள் எல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி திமுக இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணோம். உடனே என்ன பண்ணோம்? நில்லுங்க சார். சரி, நான் எடுத்துக்கிறேன். மணிகண்டன் நீங்க பேசுங்க. இல்ல நான் என்ன பேசவே இல்லை மேடம். 2வது சுற்றுல கூட நீங்க என்ன கொரோனாவில் ஊசி போட்டதுல ஒரு பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது. கொரோனா ஊசியை சொல்றேன் கேளுங்க. கொரோனா ஊசியை தயாரிப்பதற்கு இந்த நாட்டில் 11 அரசு நிறுவனங்கள் இருந்தது. ICMR தான் அதுக்கு வழிகாட்டி. அதான் ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஆனால் அந்த அதாவது நரி செத்தா கூட அது கண்ணு கோழி மேலங்கிற மாதிரி நீங்களும் நானும் இந்த இந்திய நாடே செத்துக்கிட்டு இருக்கையில் இவர் யாருக்கிட்ட கொரோனா ஊசி கொடுத்தா தெரியுமா? பாரத் பயோடெக்.
செரம் இன்ஸ்டிடியூட் பூனேவாலா இவங்க ரெண்டு பேரும் சரி, நேரம் குறைவா இருக்கு. ரெண்டு இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். சரி, அரசாங்கம் நேரம் குறைவா மத்திய இருக்கு. அரசாங்கத்துல 11 நிறுவனங்களிலால் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் என்று இருக்கிற பொழுது அவரிடம் கொடுக்காமல் தனியாரிடம் சரி, அந்த கொடுத்து தடுப்பூசி அங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அதுல வருவது என்ன அதுல நடந்தது? ஊழல் பண்ணிருக்கார். தமிழ்நாட்டு நிறைய ஊழல் வேட் வழக்கு இருக்கா பண்ணாங்க சார்? சார். வழக்கு போட்டீங்களா வேட் சார்? பண்ணாங்க. வழக்கு வரப்போகுது. முதல்ல எப்ப மோடி வரப்போகுது? போடுங்க, அப்புறம் எந்த நான் வருஷம் போடுறேன்னு சொன்னாங்க. வழக்குல பொய்யா போடாதீங்க. நீ அதை எடுத்துக்கிறேன், நம்ம எடுத்துக்கிறேன். 95 நீங்க- கோடி சரி. எவ்வளவு ஊசி வெறும் ஊழல் ஊழல் இருக்குன்னா கொடுத்திருக்கிறாரு. வழக்கு போடணும். பாரத் பயோடெக் 10 கோடி பொய் கொடுத்திருக்காரு. பேசாதீங்க, பொய்யா எதிரே போடாதீங்க. ஊசி போடுறது சரி ஊழல். சார், இதை பாருங்க. தமிழ்நாடுக்கு என்ன? பொய்யா அதுதான் பேசாதீங்க, கேள்வி. பொய்யா தமிழ்நாட்டுல என்ன பொய்யா இருந்தது? போச்சு. சரி, பொய்யா இதை விடுங்க. போடுறவங்களுக்கு சரி, நேரம் குறைவா இருக்கு, எடுத்துக்கிறேன். இல்ல, அது முறைப்பாடு நான் எடுத்துக்கிறேன், நேரம் குறைவா இருக்கு. ஊழல் செய்திருக்கிறார். சரி. 1 கிலோமீட்டர் சாலை சரி, போடுவதற்கு இருங்க. 18 கோடியாக இருங்க, எதை- 23 கோடியாக இருக்கலாம். ஆனா 250 கோடிக்கு சரி, இருங்க. உலகத்திலேயே மணிகண்டன், ஒரு நீங்க கிலோமீட்டருக்கு பேசுங்க. ரோடு மணிகண்டன், ஒரே நீங்க பேசுங்க. பிரதமர் இங்கே சரி சார், பிரதமர். சொல்லிட்டீங்கல்ல. ஊழல். சொல்லிட்டீங்கல்ல, இருங்க. அந்நிய செலாவணியை மணிகண்டன், நீங்க பேசுங்க. இல்ல, இந்தியாவில் அந்நிய செலாவணியை அதிகம் ஈட்டி தருகிற மாநிலம் தமிழ்நாடு, குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள். இங்க பாருங்க, பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகள்ல சிறு குறு தொழில்கள், குறிப்பாக விசைத்தறி, கைத்தறி, பனியன் போன்ற அத்தனை தொழிலும் அழிந்து விடுதுங்க. சரி, அதாவது சரி. தமிழ்நாட்டுடைய வடநாட்டு மக்களோட லட்சங்கள் வந்து குவிஞ்சாம வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு வேலை இல்லாமல் அவர்களும் திரும்பி போறாங்க. தமிழ்நாட்டு மக்களே வாழ வழி இல்லாம கஷ்டப்படுறதுக்கு காரணமே மத்திய அரசு தான். தவறான ஒரு பொருளாதார கொள்கை, எந்த உட்கண வசதியும் சரி, இல்ல. இப்ப அதிமுகவோட அந்த வியூகத்துல திமுகவா பாஜகவா எது ஓங்கி நின்றது இந்த தேர்தல் காலத்துல? பாஜக, திமுக இரண்டும் வேண்டாம், இரண்டு அணிகளையும் நான் எடுத்துக்கிறேன். இரட்டைகளை தான் வேண்டும் சரி. என்பது அதிமுக திட்டம். மக்கள் அதை விரும்புறாங்க.